पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். பகவான் கிருஷ்ணன் எந்த காரியத்திற்காக அவதாரம் செய்தானோ, தர்மத்தை ரட்சிப்பதற்காக, நல்லவர்களை வாழ்விப்பதற்காக, எதிரிகளை நாசம் செய்வதற்காக பகவான் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்தார். அவனுடைய காரியம் முடிந்தவுடன் அத்தனை தேவதா மூர்த்திகளும் வந்து நீங்கள் வரவேண்டும் என்று அழைக்க, அவனுடைய ஒரு ரூபத்தை இந்த பூமியில் விட்டு வைத்து அவன் அதிருஷ்யம் ஆனான். அதாவது அந்த இடத்திலிருந்து மறைந்தான். அந்த நேரத்தில் புஷ்ப விருஷ்டியானது. கிருஷ்ணன் அவன் தன்னுடைய அவதாரத்தை சமாப்தி செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இனி சாமானியவர் கண்களுக்கு அவன் காணப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, மகாபாரதம் என்கின்ற மிகப்பெரிய இதிகாசம். தர்மத்தின்படி வாழ்ந்த பாண்டவர்கள் கூட இருந்து அவர்களுக்கு அந்த தர்மத்தின் நம்பியவர்கள் நிச்சயம் ஜெயிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையை தந்து அந்த ராஜ்ய பலிபானத்தில் அமர வைத்து பாருங்க, நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை இதனை தர்மத்தின்படி வாழ்பவர்களுக்கு மிகப்பெரிய சாட்சி பூதமாக பகவான் இருக்கிறான் என்று மகாபாரதம் நிரூபித்தது. அது மட்டுமே அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் போகும் பொழுது ஒரு லோகத்திலும் தன்னுடைய ஒரு ரூபங்களை விட்டு வைத்தான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூபத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் வைத்திருக்கிறான் என்று மகாபாரதம் சொல்கிறது. பாகவத மகாகாவியம் பகவான் கிருஷ்ணனை பற்றியும் அவனுடைய பக்தர்களை பற்றியும் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான கிரந்தம். பாகவதம் வேறு, கிருஷ்ணன் வேறு, அப்படி இல்லவே இல்லை. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய மண்டலத்தில் சூரிய நாராயணனாக ஒரு ரூபத்தில் இருக்கிறான். சிவலோகம் அதாவது கைலாயத்தில் ஒரு ரூபத்தில் பகவான் கிருஷ்ணன் இருக்கிறான். அது போக பிரம்மதேவனுடைய லோகத்தில் கிருஷ்ணனுடைய ஒரு ரூபத்தை நிலைக்க வைத்து இவனுடைய வீடாக இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்திற்கு வந்து சேர்ந்தான் என்று மகாபாரதம் அங்கங்கு பகவானுடைய ரூபங்களை நிலை நிறுத்தி அங்கு இருப்பவர்களை காப்பவதாக, ஆனால் அதிருஷ்யமாக யாருடைய கண்களுக்கும் புலப்படாத வண்ணம் பக்தர்களை இன்னும் கிருஷ்ணன் காத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறது. அது மட்டுமா அப்படின்னா, பூபாரத்தை குறைப்பதற்காக பகவானுடைய கிருஷ்ணனுடைய அவதாரம் சமாப்தி ஆனது. இப்போ தாருகன் அர்ஜுனனிடம் விஷயத்தை கூறியிருந்தான். அதாவது, இன்னும் 7 நாளில் துவாரகா பட்டணம் சமுத்திரத்தில் மூழ்கப் போகிறது. அப்போ அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய பத்னிகள் 16,108 பேர் இருக்காங்க இல்லையா? அதுல 8 பேர் சன் மகிஷியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ருக்மணி சத்யபாமா இவா 2 பேரும் சாக்ஷாத் லக்ஷ்மியினுடைய ரூபங்கள். மீதம் இருக்கக்கூடிய அந்த 16,100 மக்களையும் துவாரகா வாசியையும் நீங்கள் காத்தருள வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு தாருகன் சொல்லிவிட்டு, அவனும் நேர வைகுண்டத்திலிருந்து வந்தவன் நேரா அவனுடைய ஸ்தானத்திற்கு சென்றான். அர்ஜுனனிடம் இந்த விஷயத்தை கூறிவிட்டு அவன் தன்னுடைய லோகத்திற்கு சேர்ந்தான், தாருகன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அர்ஜுனன் என்ன செய்தான்? நேரா வந்து வசுதேவனுக்கு இந்த விவரத்தை கூறினான். யாதவ குலம் முழுவதுமாக நாசமாகிவிட்டது. பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய அவதார காரியத்தை முடித்து கொண்டு அதிர்ஷ்யமானான். இந்த விஷயத்தை வசுதேவன் கிட்ட சொன்ன உடனேயே பாருங்க, இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருந்தது. வசுதேவனுக்கு எப்பொழுது சாத்தகையும் கிருதவர்மனும் ஒருவருக்கு ஒருவர் அந்த சாடி கொண்டார்களோ, சண்டை இட்டு கொண்டார்களோ,
அப்பொழுதே யாதவ குலத்தினுடைய நாசம் ஆரம்பித்து விட்டது என்பதை அறிவேன் அர்ஜுனா. இன்னும் சொல்லப்போனா யாதவ குல நாசத்திற்கு நான் யாரையுமே தவறு அப்படின்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்ன? அவர்கள் சாவிற்கு காரணம் ரிஷிமுனிகளின் சாபமே பெரிய விஷயமாக இருந்தது. பெரியவர்களை அவமானப்படுத்தும்படி நாம் நடந்து கொண்டால் நம் குலமே நாசமாகும். மட்டுமின்றி காந்தாரியினுடைய சாபம், இந்த சாபத்தை தாண்டி பகவான் கிருஷ்ணனுடைய இச்சை, இவை மூன்றும் சேர்ந்து சர்வநாசம் ஆனது. பகவான் கிருஷ்ணன் சிசுபாலன், கம்சன் போன்ற அரக்கர்களையெல்லாம் கொன்று, அதாவது தர்மத்தின் வழி நடப்பதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சம்ஹாரம் செய்து யாதவகுல அந்த நாசம் நடக்கும் பொழுது கிருஷ்ணனே மௌனமானான் என்றால் இந்த விஷயம் கிருஷ்ணனுடைய இச்சையின் பேரே நடக்கிறது. ஏன்னா பகவான் கிருஷ்ணன் என்றுமே தோஷம் அற்றவன், பரிபூரணமானவன். அவனிடம் குறை என்பதே இல்லை. இப்போ கிருஷ்ணனே கைவிட்ட பின்பு, அதாவது யாதவ குலம் நாசமாக வேண்டும் என்பது கிருஷ்ணனுடைய இச்சை, அவனே கைவிட்ட பிறகு யாரால் அந்த யாதவ குலத்தை காப்பாற்ற முடியும்? பார், அது மட்டுமா? அப்படின்னா கிருஷ்ணன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து காட்டுவான் என்பது உன்னுடைய பேரனே சாட்சியாக இருக்கிறான் அர்ஜுனா. ஏன்னா உத்தரைக்கு பிறந்த குழந்தை பாருங்க, இறந்தே பிறந்தது. அந்த இறந்த குழந்தையை நான் காப்பாற்றியே தீருவேன் என்று அஸ்வத்தாமனிடம் வாக்குவாதம் செய்த அந்த குழந்தையை உயிர் கொடுத்தவன் யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணன். இறந்தவர்களையே உயிர்ப்பிக்கும் சக்தி படைத்த பகவான் கிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு சண்டை தன்னுடைய குலத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவன் நினைத்திருந்தால் காப்பாற்றி இருக்க முடியாதா? இல்லை. யாதவ குலம் நாசமாக வேண்டும் என்பது கிருஷ்ணனுடைய இச்சை ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்க, எப்பொழுது பகவான் கிருஷ்ணன் இந்த உலகத்தில் இல்லை என்கின்ற விஷயம் தெரிந்தது, உடனடியாக வசுதேவன் நேர வந்து அமர்ந்து யோகத்தினால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். பாகவதம் எப்படி தன் ஆத்மாவை தன் தேகத்திலிருந்து விடுவிப்பது என்கின்ற அந்த உபாயத்தை பாகவதம் இருக்கிறது. மூச்சினை கட்டுப்படுத்தி அந்த ஆத்மாவை வெளியே அனுப்பும் ஒரு அற்புதமான சாகசம். இந்த விஷயத்தினால் வசுதேவன் இந்த உலகத்திலிருந்து பிரிந்தார். எப்பொழுது வசுதேவன் பிரிந்தானோ தேவகி மற்றும் ரோஹிணி இவா 2 பேரும் அவருடைய அந்த சிதையிலேயே தங்களுடைய உயிரை விட்டனர். உடனே இந்த விஷயத்தை வசுதேவனுக்கு தெரிவிக்க வந்த அந்த அர்ஜுனன் அவர்களுக்கு ஒரு ராஜன் அவனுடைய கிரியையை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற முறைப்படி அந்த கிரியைதனை அர்ஜுனன் செய்து முடித்தான். இப்போ 16,108 பகவானுடைய கிருஷ்ணனுடைய பத்னிகள் என்று கேள்விப்பட்டிருக்கும். அதில் பார்த்தோம்னா சத்யபாமை, ருக்மணி இவா 2 பேரும் சாக்ஷாத் லக்ஷ்மியே அவதரித்திருந்தனர். இவங்க என்ன செஞ்சாங்க? ருக்மணி நேர காட்டிற்குள் பிரவேசம் செய்து அங்கே தீ எரிந்து கொண்டிருந்தது. அந்த தீயினிலே சென்று மறைந்தாள் ருக்மணி. அடுத்து சத்யபாவை என்ன செய்தாள்? தபம் செய்வதற்காக அமர்ந்தாள். தபம் செய்து கொண்டே இருந்தாள். பார்க்கும் பொழுதே கண்ணிலிருந்து மறைந்தாள் சத்யபாவை. அதே இவர்களே ஸ்ரீதேவி, பூதேவி ஆகி கலியுகத்தில் இன்னும் ஸ்ரீனிவாசனுடைய திருமண வைபவத்தை தினசரி நமக்கு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றனர். சரி, மீதம் இருக்கக்கூடிய சன் மகிஷியர்களில் 6 பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த 6 பேருமே தபம் செய்து அக்னி பிரவேசம் செய்தனர். இப்போ மீதம் இருப்பவர்கள் 16,100 பத்னிகள் பகவான் கிருஷ்ணன்
அவர்களையும் மீதம் இருக்கக்கூடிய துவாரகா வாசிகளையும் அழைத்து கொண்டு அர்ஜுனன் கிளம்பினான். கூடவே வஜ்ரன், அவன் யார் என்றால் அனிருத்தனுடைய மகன், அதாவது பிரத்யுமனுடைய மகன் அனிருத்தன், அனிருத்தனுடைய மகன் வஜ்ரன், அவனையும் அழைத்து கொண்டு அர்ஜுனன், ஏன்னா அர்ஜுனன் துவாரகா பட்டணத்தை விட்டு கிளம்ப பின்னாடியே சமுத்திரம் துவாரகா பட்டணத்தை முழுகடித்து கொண்டு இருந்தது. பாரு, இவர்கள் சற்றே தாமதித்திருந்தால் கூட இவர்கள் யாரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள். ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா, 7 தினம் துவாரகா பட்டணம் நிர்மூலமாக போகிறது, அதாவது சமுத்திரத்தில் மூழ்கப் போகிறது. இதை ஏற்கனவே பகவான் கிருஷ்ணன் தீர்மானித்த விஷயம். அப்போ துவாரகை எப்பொழுது இவர்களெல்லாம் வெளிவந்தார்களோ துவாரகை முழுகியது. அப்போ நேரா அவர்கள் வருகின்ற இடம் காடு, நதி தீரங்கள், பர்வத பிரதேசங்கள், ஆங்காங்கே அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டு அர்ஜுனனுடைய தலைமையிலே 16,100 கிருஷ்ண பத்னிகள் கூடல் துவாரகா வாசிகள் சகிதம் அவர்கள் வந்து கொண்டிருந்தார். அவர் கிளம்பிய இடம் குஜராத். இன்று நாம் குஜராத்னு சொல்கிறோம் இல்லையா, ரைட். அடுத்து வரும் வழியிலே பஞ்சாப், பஞ்ச நதிகள் ஓடுவதால் அதற்கு எதிரே இன்னைக்கு பஞ்சாப் என்று அழைக்கிறோம். அப்போ அந்த பஞ்சாப் அருகே வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கு திருடர்கள் மிக அதிகம் இருக்கக்கூடிய இடம் பஞ்சாப். அப்போ என்ன ஆச்சு, உடனே திருடர்கள் அத்தனை பேரும் அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டு அவர்களுடைய பார்வையில் அந்த 16,100 பேரும் மிக 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 சௌந்தரிய மிக்கவர்களாக இருந்தனர். கிருஷ்ணனுடைய பத்னிகள் இல்லையா, அவர்களை எப்படியாவது நாம் கடத்தி விட வேண்டும் மற்றும் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வங்களை பறிக்க வேண்டும் என்பது அந்த கள்ளர்களுடைய எண்ணமாக இருந்தது. இப்போ இவர்களை எல்லாம் நாம் என்னன்னா, வீடு வாசல் இல்லை, அவர்களுக்கு தனியான மொழியும் இல்லை, இவர்களை மிலேச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். இப்போ பகவான் கிருஷ்ணனுடைய பத்னிகளை ஒரு திருடர்கள் கவர்ந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டா, இதற்கு காரணமும் அவர்களுக்கு ஏற்கனவே சாபம் இருந்தது. ஒருவர் மூலமாக இல்லை, பல பேருடைய சாபம் இவர்களுக்கு இருந்தது. ஏன் கேட்டீங்கன்னா, சாபம் கொடுத்தது யாருன்னா, அதுல முதல் இடத்தில் இருப்பது பகவான் கிருஷ்ணனே. கிருஷ்ணனுக்கு எப்படி பத்னி ஆகிவிட்டோமோ உடனே அவர்கள் தங்கள் அகங்காரத்தை வெளிப்படுத்த தொடங்கினர். எப்படின்னா, கிருஷ்ணனுடைய கருணையினால் அவர்களுடைய பத்னி ஆனும் என்கின்ற எண்ணம் இல்லாது நான் யார் தெரியுமா, கிருஷ்ணனுடைய பத்னி என்கின்ற அந்த கர்வம் மிகுந்து இருந்தது. அப்போ எப்பொழுது இந்த அகங்காரம் உங்கள் மனதில் கொடி கொண்டதோ நீங்கள் கள்ளர்களிடம் நிச்சயமாக சிறைப்படுவீர்கள். இந்த சாபம் பகவான் கிருஷ்ணனால் கொடுக்கப்பட்டது. ஒன்று, அகங்காரம் என்றும் கூடாது. அடுத்து நாரதர்கள், நாரத மகரிஷி தேவ ரிஷி, அவர்கள் வரும் பொழுது எதிர்கொண்டு அவர்களை அழைக்காது, நமஸ்காரம் செய்யாது, பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதனை கொடுக்காது, தங்களுடைய மனதில் தோன்றுகின்ற கேள்விகளையெல்லாம் நாரதரிடம் கேட்கின்ற ஒரு துவனி இருக்கிறதே, அந்த துவனினால் நாரதர் கோபமடைந்து அவரும் சாபமிட்டார். அது மட்டுமா அப்படின்னா, அஷ்டாவக்ர ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பகவான் கிருஷ்ணனை தேடி வரும் பொழுது பாருங்க, அவர்களுடைய தோற்றத்தை கிண்டல் செய்து, அஷ்டாவக்ரம்னா தன்னுடைய உடம்பில் 8 இடத்தில் வக்கரமாக இருக்கும், அதாவது அவர் மேனியே வளைந்து நெளிந்து அந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய உருவத்தை பெற்றவர் அந்த அஷ்டாவக்ர ரிஷி. அதை பார்த்த உடனே ரூபத்தை கிண்டல் செய்வது அது ரொம்ப தப்பு. ஏன்னா யாருக்கு எந்த ஜென்மத்தில் எந்த ரூபம் கிடைக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அதை பரிகாசம் செய்தபடி இவர்கள் நடந்து கொண்டதனால் பாருங்க, அஷ்டாவக்ர ரிஷியும் சாபமும் சேர்ந்து கொண்டது.
பகவான் கிருஷ்ணன் சாபம், நாரதனுடைய சாபம், அஷ்டாவிக்ர ரிஷியினுடைய சாபம், இது அனைத்தும் சேர்ந்ததனால் வேறு வழியே இல்லாமல் கல்வர் வசம் இந்த 16,100 கிருஷ்ண பத்னிகளும் வேறு வழியின்றி அவர்களிடம் அகப்பட்டன. சரி, இப்போ அர்ஜுனன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, மகாபாரத யுத்தத்தில் மிகப்பெரிய காண்டீபதாரி என்கின்ற பெயர் பெற்றவன். இப்பொழுது அந்த திருடர்களிடம் அர்ஜுனன் போர் புரிந்தானா? அவனால் வெல்ல முடிந்ததா? ஏன் இந்த கள்ளர்களுடைய ஆதிக்கம் மிகுந்து இருந்தது? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கிறது இல்லையா? அதற்கு உண்டான விடைகளை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.